ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆ அத பத்தின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆ இது உங்கள் சித்து லைஃப் ஸ்டைல் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஆ நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஆ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலி வருது. வாமிட்டிங்கும் பண்றாரு. ஸோ, ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரும் டிலே பண்ணாம ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போன ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல. ஸோ, 2வது ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போன உடனே அவருக்கு வந்து ஆ எடுக்கப்படுது. அதாவது இந்த ஹார்ட் துடிப்பு, ஹார்ட் ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. ஆ எடுக்குறாங்க. அதை எடுத்த உடனே அவருக்கு வந்துட்டு ம். மைல்டா அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போயிட்டு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. ஜெயதேவ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அது ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலு. ஸோ அங்க போயிட்டு அவங்கள அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. இவங்களுமே வந்து டிலே பண்ணாம ஓகே போலான்னிட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ண வந்து பார்த்துருக்காங்க. பட் ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் ஆக காணோம். ஸோ இவங்க டிலே பண்ணக்கூடாதுன்னு நம்ம வண்டியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வண்டியிலேயே கிளம்புறாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் 2வது அட்டாக் வருது. அப்போ ரொம்ப நிலகுலஞ்சு போயிட்டு, அங்க ரோட்ல நின்னிருந்த ஒரு வண்டி மேலேயே அவரோட வண்டிய வந்து அ ஆக்சிடென்ட் ஆயிடுது. 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா வந்து, 1/2 அன் ஹவரா நின்னுக்கிட்டு ஒருத்தர்கிட்டயும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறத நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அ அவ்ளோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே மனசாட்சியே இல்லாம வண்டிய நிறுத்தாமலேயே போயிட்டாங்க. 2 வீலர் வருது, 4 வீலர்ஸ் வருது. யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முன் வரல. உடனே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க வராங்க. வந்த உடனே சிபிஆர் முதல் உதவி, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா முதல் உதவி செய்வாங்கல்ல, அந்த மாதிரி முதல் உதவி செய்றாங்க. முதல் உதவி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன மாதிரி தெரியுது. கூட்டிட்டு போன உடனே அங்க சொல்லிட்டாங்க, அவரு இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. அ வர வழியிலே இறந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒருத்தர் இல்லாம தவிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு விதத்தில அ அது காரணம்னு சொல்லலாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, 4 வீலர்ஸ் போகுது, 2 வீலர்ஸ் போகுது, அவ்ளோ வண்டிங்க போகுது. ஆனா, யாருமே வந்து மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம நிறுத்தி ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த உயிர காப்பாத்தியிருக்கலாம். ஒரு நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோமான்னிட்டு நம்மளுக்கே கஷ்டமா இருக்குதுங்க. நிஜமா வெட்கமா இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு நடந்து நாளைக்கு நம்மளுக்கு நடக்க அ நேரம் எடுக்காது. ஸோ தயவு செஞ்சு மனசாட்சியோட, இரக்கத்தன்மையோட இருங்க. ஆ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு அதாவது ஏதாவது ஒரு சண்டை போடுறாங்க, நம்ம தடுக்க போலியே அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு தவறு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஏதாவது வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம தடுக்க போனா நம்மள மேல அத அ தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட பயப்படலாம். பட் ஒரு உயிரு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கு. அவ்ளோ அழுந்துட்டு. யாருக்குமே மனசாட்சி இல்லாம அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கடைசியில ஒரு பிரதர் வந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி யாராச்சும் உதவி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த உயிர காப்பாத்தியிருக்கலாம். ஆ இன்னைக்கு நல்லா இருந்திருப்பாரு. ஸோ அ ஒரு மனசாட்சியே இல்லாம பண்ணாதீங்க யாருமே ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்றேன். எவ்வளோதான் அர்ஜென்ட்டா இருக்கட்டுமே, ஒரு உயிருக்கு பெருசு எதுவுமே கிடையாதுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்றேன். ஆ யாராச்சும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா, கண்டிப்பா உதவுங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, கண்டிப்பா உங்களுக்கு உதவ வருவாங்க. ஒரு ஒரு வீடியோ பார்த்தேங்க சமீபமா. ஒரு கிளி வந்து ஆக்சிடென்ட்ல அந்த கிளி வந்து நசுங்கிட்டு இருக்குது. ஒரு கிளி வந்து அதையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. ஒரு அந்த பறவைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு இது கூட நம்மளுக்கு இல்லன்னா, ஒரு மனிதாபிமானம் அந்த மாரி இல்லன்னா, நம்மலாம் எதுக்குங்க உயிர் வாழணும்? நம்மளுக்கு பின்னாடி நம்ம சந்ததிகள் வந்து இதுக்குன்னா மோசமா போயிடுமோ என்னவோ! எனக்கு அதுவும் பயமா தாங்க இருக்கு. நம்ம வாழ்றதே இந்த மாதிரி ஒரு நரகத்துல தான வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு பக்கத்திலேயே யாருனா இறந்தாங்கன்னா கூட அவங்கள போய் காப்பாத்துற அளவுக்கு, அந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாம தான வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா?
ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு குறிப்பு விஷயம் என்ன நான் சொல்ல வரேன்னா, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னிட்டு முடிவு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நெஞ்சு வலிக்குதுன்னா, உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது விஷயம் வந்து நீங்களே வண்டி ஓட்டுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸோ, இல்ல காரோ ஏதோ ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க கூலா, அமைதியா அ போற மாதிரியான சூழ்நிலைய பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறச்ச என்ன ஆகும்னா, ஹார்ட் பீட் ரேட் ஜாஸ்தியா ஆகும். ஸோ, அதிலிருந்து மரணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. ஸோ, அதனால சொல்ல வரேன். தயவு செஞ்சு அதுக்கான அறிகுறிகள் வந்து இருந்திருக்கும். ஸோ, அந்த ப்ரோ வந்து பார்க்காம இருந்திருக்கலாம். எவ்வளவோ வீடியோஸ் இருக்குங்க. தயவு செஞ்சு YouTubeல என்னென்னமோ வீடியோஸ்லாம் பார்க்குறோம். நம்ம நோய்க்கான அறிகுறி என்ன அப்படின்னிட்டு அத தயவு செஞ்சு பாருங்க. அந்த விழிப்புணர்வு எல்லார்கிட்டயுமே இருக்கணும். அம் கொஞ்சம் அத நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம்னா, இன்னைக்கு ஒரு உயிர் இறந்திருக்காது. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன். நெஞ்சு வலி வந்தவுடனே எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக்ன்னு முடிவு எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில அத இக்னோரும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு உடம்புக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, உடனேயே போயிட்டு ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஏன்னா, நம்மளுக்கான ஒரு குடும்பம் வந்து காத்துன்னு இருக்கு. ஸோ, எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. இக்னோர் பண்ணாதீங்க. உடனே ஹாஸ்பிட்டல் பாருங்க. அதுதான் சொல்லுவேன். இன்னொன்னு இரக்க குணத்தோட தயவு செஞ்சு இரக்க குணத்தோட இருக்க பாருங்க. யாருக்காச்சும் அந்த மாரி ஒரு நிலைமை இருக்கும்போது விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஓகேங்க. பாய். தேங்க் யூ ஸோ மச். யாருன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேலுக்கு இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போட பார்க்குறேன். ஓகே. பாய்.